ரஷ்யாவில் ஆண்டுதோறும் நடைபெறும் கடற்படை தின விழா கொண்டாட்டத்தையொட்டி பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெற்றது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் உள்ளிட்ட பல கடற்பகுதிகளில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் நூற்றுக்கணக்கான போர்க்கப்பல்கள் பங்கேற்றன. இதனை நேரில் பார்வையிட்ட ரஷ்ய அதிபர் புட்டின் கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். போர்க்கப்பல்களிலிருந்து ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் விண்ணில் சீறி பாய்ந்து பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தின. ரஷ்ய கடற்படையின் வலிமையை உலகுக்கு உணர்த்தும் வகையில் இந்த கடற்படை தின கொண்டாட்டங்கள் அமைந்தன. ரஷ்ய கடற்படை தின விழா கொண்டாட்டத்தில் இந்திய போர்க்கப்பல் த பார் பங்கேற்றது. அதில் அணிவகுத்து சென்ற இந்திய கடற்படை வீரர்களுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டார். பின்னர் பேசிய அவர் அமெரிக்காவிற்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார். வரும் 2026ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நீண்ட தூர ஏவுகணைகளை அமெரிக்கா நிலைநிறுத்தினால் மேற்கு பகுதியிலிருந்து தாக்கும் வகையில் அதே போன்ற ஏவுகணைகளை ரஷ்யா நிலைநிறுத்தும் என்று அதிபர் புட்டின் எச்சரித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.